இது எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறானே ஒரு பையன், அவன்தான். ஐயோ, மாமா பாலுவை பத்தி தான் கேக்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு? உண்மையை சொல்லு ஆனந்தி, உன் கூட போன்ல ஒரு பையன் பேசுறான்ல, அவன் யாரு? என்ன சொல்றது? அவன் ஒரு ஆட்டோக்காரன். அவன் கிட்ட பேசுனேன்னு சொன்னா மாமா என்ன தப்பா நினைப்பாரே. எப்படியாச்சும் பேசி சமாளிப்போம். ஏற்கனவே கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தீவிரமா முடிவெடுத்துருவாங்க. ஆனந்தி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவன் காலேஜ்ல கூட படிக்கிற ஃப்ரெண்டு தான். ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி பேசுவான், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல மாமா. ஆனந்தி, நீ என்கிட்ட உண்மைதானே சொல்ற? நீ எதுவும் என்கிட்ட மறைக்க நினைக்கல? மாமா, என்ன நம்புங்க மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உன்னை நம்புறேன், ஆனா அந்த நம்பிக்கை அத்தைக்கு மேல வரணும்ல. அந்த நம்பிக்கை வந்தாதான் உன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே உன் அம்மா கிட்டயும் சொல்லி புரியவை. ஏன்னா அந்த பையன் கால் பண்ணும்போது அத்தை ஒரு வாட்டி எடுத்திருக்காங்க, உன்கிட்ட கூட அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை நீ மட்டும்தான் நீக்க முடியும். அதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த கல்யாண விஷயம்லாம் காத்துல பறந்துடும். நீயும் நிம்மதியும் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனந்தி, புரியுதா நான் சொல்றது? புரியுது மாமா. அத்தை பின்பக்கம் தான் இருக்காங்க, நீ முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு, சரியா? சரி, ஓகே. அம்மா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன காலேஜுக்கு டைம் ஆச்சா? உன் லஞ்ச் பாக்ஸ் கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துல தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு போ. அது இல்லம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ண? திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா எதன்னு சொல்றது? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன். நீ எதை பத்தி பேசுற? என்ன விஷயம்னு சொல்லு. என் கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா, உடனடியா கல்யாணம் பண்ணி ஆகணும்னு ஏமா பிடிவாதமா இருக்க? நான் இன்னும் டாக்டருக்கு படிச்சு முடிக்கவே இல்லம்மா, அதுக்குள்ள ஏன் என் கல்யாணத்தை முடிச்சு ஆகணும்னு இவ்வளவு துடிச்சிட்டு இருக்க? எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அக்கா நேத்து நைட்டு கேட்டு போவே எனக்கு உடன்பாடு இல்ல நான் சொல்லிட்டேன். ஆனா நீ விடாம எல்லார்கிட்டயும் அத பத்தியே பேசிட்டு இருக்க. நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன், நீயே வந்து ஆரம்பிச்சிட்ட. இத பாரு ஆனந்தி, உன்னை பெத்தவனா உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் எப்பவும் பண்ணுவேன். அதனால பெரியவங்க நாங்க சொல்றத கேட்டு நாங்க பார்த்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. மா, எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாமா, அதுக்கெல்லாம் நான் ரெடியாவே இல்ல. இப்பதான் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் முதல்ல படிச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அதனால இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி வேண்டாம். இப்ப என்ன, நீ படிக்கிறது தானே உனக்கு பிரச்சனை? அம்மா, எனக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குமா, அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுமா. ப்ளீஸ்மா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா படிக்க விடுமா. ஆனந்தி, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் உன்னோட டாக்டர் படிப்பு தானே? அதுக்குதான் ஒரு வழி இருக்கே. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் தாராளமா படிக்கலாம், அதுக்கு யாரும் குறுக்க நிக்க மாட்டாங்க. இப்ப படிக்கிற படிப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிச்சுக்கோ. எனக்கு தேவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும்தான். அந்த மாப்பிள்ளை பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான், அவனும் டாக்டருக்கு தானே படிக்கிறான், அவன் உனக்கு எல்லா வகையிலயும் பொருத்தமா இருப்பான். மா, நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மாப்பிள்ளை நல்லவ வல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் ஒரு யோசனையும் இல்லம்மா. யோசனை இல்லனா அத வர வச்சுக்கோ, தயாரா இல்லனா தயார் படுத்திக்கோ மனச. மா, யாரும் தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு தயாரா இருக்க மாட்டாங்க, அதுவா அமைஞ்சு வரும்போது அவங்க தயாராயிக்கணும். மா, மத்தவங்கள பத்திலாம் நான் பேசலமா, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் மனசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போதைக்கு இல்லம்மா. மா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுமா. ப்ளீஸ் மா, சொன்னா கேளுமா. இத பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவேன். வீணா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காம சொல்றது சரின்னு கேட்டுக்கோ. முடியாதுமா. முடியாதா?
ஏன் முடியாது? கல்யாணத்தை பத்தி உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? எல்லாம் உன் விருப்பப்படிதான் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பியே, அதே மாதிரி கல்யாணமும் உன்னோட விருப்பப்படி நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? மா என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? நீ எது மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லம்மா. இத பாரு, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத. ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்காகவும் பண்ணல, உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன். இல்ல, நீ நல்லதுக்காக பண்றதா இருந்தா என்ன படிக்க சொல்லிருப்ப. ஆனா உன் மனசுல வேற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. சொல்லு, எனக்கு தெரியும். நீ போன்ல பேசினது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தாமா. அது ஒரு டவுட், நோட்ஸ் கேட்கணும்னு சொல்லி அவன் கால் பண்ணிருந்தான். அப்ப நீ எடுத்து பேசிட்ட, அவ்வளவுதான். என்னடி, உன் அம்மாவுக்கு உலகம் தெரியாது, எதை சொன்னாலும் நம்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பேசுறவன் எந்த அர்த்தத்துல பேசுறான்னு கூட தெரியாத அளவுக்கா இருக்கேன் நானு.